ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்சுக்கு எனக்காக எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ண வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணுங்கிறதுக்காக அலாரம் வச்சு அடித்த அலாரத்தை ஆஃப் பண்ணி போட்டு தூங்குறவங்களா நீங்கள்? என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா அந்த கஷ்டம்லாம் எனக்கும் தெரியுங்க. சென்னையில் தான் நான் ஒரு 6 மந்த்தாக ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த பீரியடில் எங்கள் அம்மா என் கூட இல்லை. அந்த 6 மந்த்தும் காலையிலே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைக்கவும் செஞ்சு கிளம்பி போயிட்டு அந்த 9 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி, அதுவும் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாங்க, பொண்ணுங்க மட்டுமா ஏறுறாங்கன்னு பார்த்தா பசங்க கூட்டம் அதுக்கு மேலேங்க. அந்த பஸ்ஸில் கூட்டமாக அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் ஏறி பாயிண்ட்டுக்கு போய் இறங்கி ஆஃபீஸில் போயிட்டு ஏசியை போட்டு உக்காடுறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. ஏசியை போட்டு உட்காந்துட்டு 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு வேலையை பார்த்துட்டு 5 மணிக்கு மறுபடியும் அவுட் ஆகி அதே பஸ்ஸில் மறுபடியும் அடிச்சு பிடிச்சி கூட்டமாக ஏறி வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும்னு ஆயிருங்க. ஒரு 6 மந்த்துக்கு படாத பாடுபட்டுட்டேங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா என்னோட இருக்கிறனால அந்த கஷ்டம் எதுவும் எனக்கு தெரிலங்க. காலையில என்னதான் அடிச்ச அலாரத்தை ஆஃப் பண்ணி போட்டு தூங்கினாலும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சிட்டு அம்மாவுக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்கணுமா பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு, காய் நறுக்கி கொடுக்கணும்னா காய் நறுக்கி கொடுத்துட்டு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு கரெக்டாக கிளம்பி கரெக்டாக ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போயிடுவேங்க. அதுக்காகவே தாங்க எங்க அம்மா எனக்காக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற லஞ்சை நான் உங்களுக்கும் சொன்னேன் அப்படின்னா நீங்களும் காலையிலே எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்படாம இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸாக ரெடி பண்ணுவீங்கல்ல. அதுக்காக தாங்க என்னோட சேனலை என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி ரெசிபிஸாக அப்லோட் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ்க்காக என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் எங்க அம்மாவோட அன்பு கலந்த சமையலோட என்னோட ஒரு சின்ன ஸ்டோரிஸை இனிமேல் சேர்த்து ஆட் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேங்க. ஸோ என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல்னாலே செய்யறதுக்கு பயப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. மட்டுமாங்க, ஃப்ரைட் ரைஸ்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா கடைகளில் மேக்ஸிமம் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு ஹோம்மேடா ரெடி பண்ணி கொடுங்க. இது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதுல நீங்க சிக்கன் எல்லாம் வாங்கி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் என்னங்க, என்னோட வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? கண்டிப்பா உங்களுக்கும் ஈஸியா சமையல் ரெடி பண்ற மாதிரி ஈஸியான ரெசிபிஸா நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேங்க. எனக்காக என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச சமைக்கவே தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.